சார் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார் அதாவது ராஜதந்திரி நீங்கள் வார்த்தை சொன்னீங்க, சரியான பொருத்தமான ஒரு அரசியல் சாணக்கியர், அரசியல் ராஜதந்திரின்றது பொருத்தமான வார்த்தை சார். என்னென்னா அதாவது 4 தொகுதிகள், கோவை வடக்கு, போலூர், மடத்துக்குளம், அவினாசி, இது 4 வந்து நல்லா கேட்டுக்கோங்க. 2021 எதிர்கட்சியாக அதிமுக இருக்கும் பொழுது கட்சியினுடைய அவர் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா சார்? நீங்கள் அவர் பேச எழுந்தாலே சபாநாயகர் அப்பா அவர் பேச விட மாட்டார். அவருடைய தொகுதியினுடைய பிரச்சனையை சொன்னாலே சொல்ல விட மாட்டாங்க. பையனுக்கு பொண்ணியை வச்சுக்கிட்டு ஒருத்தர்ன்றான்னா அந்த மனுஷனாகலாம். அப்போ அப்படிப்பட்டவனை நம்பி அவனுக்கும் 4 ஓட்ட போட ஒரு 4 கிறுக்கு பயில சுற்றுறாங்கன்னா வணக்கம். கோல்டன் சன்ஸ் வழக்கம் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீட்டில் ஒரு ஆளுமையை நிரூபித்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே சமயத்தில் திமுகவில் மிகப்பெரிய கூட்டணி குழப்பங்கள் இன்ன வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சீட் ஷேரிங் வரைக்கும் இப்போ அதுலேயுமே இந்த குழப்பங்கள் இருக்கு. சில தலைவர்கள் சொல்றாங்க உள்ள அழகுறோம் வெளியே சிரிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கு. உங்களுடைய பார்வை? உண்மைதானே சார். இப்போ காதர் மைதீன் அவர்கள் இந்தியன் முஸ்லீம் லீக்கோடது அவர் வெளியில் சொல்கிறார், அதாவது தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, 5 சீட்டு தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. இப்போ அதை மீதியை தான் எங்கள் எல்லாத்துக்கும் தரதா சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா 10 சீட்டு கொடுத்துட்டோம், இனிமேல் உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வசனத்தோடு வெளியில் வர்றார். வெளியில் மக்களை சந்தித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் மதிமுகவினுடைய ஐயா தலைவர் வைகோ அவர்கள் 4 தொகுதி தான் கொடுத்தாங்களே, 4 தொகுதியிலும் எங்களோட சின்னத்தில் போட்டி போட விட்டுருக்கலாம், மாறாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க, என்ன பண்ணுறே தெரியல, சிரித்த முத்துடன் மனதில் அழுது கொண்டிருக்கிறோம் அப்படின்றார் அவர். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது தேமுதிகவுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்தாருன்னே தெரியல, ஏன் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல, ஆனால் கொடுத்துட்டாங்க 10 தொகுதி, நாங்கள் 10 வருஷமாக கூட இருந்தோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அடுத்தது வைக்கிறார், அது கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி கட்சியினுடைய தலைமையினுடைய சின்னத்தில் தான் நிற்கணும்னு வற்புறுத்துறது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்படின்றாரு அவர். இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டே தான் சார் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் நியாயமாக அவங்க கேட்குறதுல ஒரு நியாயமும் இருக்குது. எப்படின்னா 0.43% 2021 தேமுதிக 0.43, 1/2% கம்மி, ரைட்டா? 1/2% கூட கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு நாமினேட்டிவ் எம்பி வேற, யார்? சுதீஷ், ரைட்டுங்களா? இதில் 2024 கூட பிரதமர் எலெக்ஷனில் கூட பாராளுமன்ற எலெக்ஷனில் கூட அவங்க அதிமுக கூட தான் இருந்தாங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு திமுக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களா? ரைட்டு. 20 வருஷமா அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 20 வருஷமா அவங்க பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வராங்கன்னு அவங்களுக்கு 1/2% கம்மியாக இருந்தால் எதையுமே ப்ரூவ் பண்ணாத, 2024 கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத, 2021 சப்போர்ட் அபியூஸாக பண்ணல அப்படின்ற பட்சத்தில் 2011 கிட்டத்தட்ட அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் 2016 ஒரு வாய்ப்பு கொடுத்தும் திமுக கூட வராமல் தனியாக 3வது ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவை தோக்கடிச்சாங்க. அப்படி ஒரு கட்சிக்கு ஏன் 10 தொகுதி நீங்கள் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அது நியாயம் தானே. இப்போ நீங்கள் இவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.88, 0.88%, அவருக்கு 8 தொகுதி தான் கொடுக்குறாங்க. 1% எடுத்த இந்திய கம்யூனிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதி தான். அதே மாதிரி 0.75 எடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதி தான். இது எல்லாம் இந்த 3 விடவும் கம்மியாக இருக்கிற தேமுதிகக்கு 10 தொகுதி அப்படின்றாங்க. அதனால நம்ம ஒரு கணக்கே தப்பா இருக்கு சார், நமக்கே புரியல. அவங்கள விட்டுங்களேன், ஒரு சாதாரண இதை விடுங்களேன். இன்னொன்று சொல்றேன், 4.5% நெருக்கி எடுத்த மக்கள் நீதிமன்றத்துக்கு சீட்டே கிடையாது. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சது, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க. இது எப்படி இவங்க ஏற்றுக்கிறாங்க? அதாவது இப்போ தனியரசுலாம் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் தனியரசுலாம் என்ன சொல்கிறாருன்னா, முடியவே இல்லை இது அவங்க அதாவது நியாயமாக இல்லை, ஜனநாயக முறையில் இது நடக்கலன்னு அவர் பாட்டு போகிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு குட்டையும் உடைக்கிறார் இல்லை உட்காந்து அப்படியே சொல்கிறார். துரைமுருகன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவருடைய வலதுகரம். ஸ்டாலினுக்கு அடுத்தது அந்த இடம் அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க 2 மணி நேரம் ஸ்டாலின் சந்திக்க நேரம் கொடுக்காமல் அழுது கொண்டு திரும்பினார். அதை நேரில் பார்த்து இந்த வேல்முருகன் அவரை ஆரத்தழுவி அவரை தட்டி கொடுத்து வேல்முருகன் இதை அவர் மறுப்பாரா அப்படின்றார். இப்படி வெளியில இன்னைக்கு திமுக கூட்டணியில் நடந்த பிரச்சனைகளை, திமுகவினுடைய இலாக்கா வாரியான ஊழல்களை பத்தி நான் பேசுறேன், திமுக எனக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்து விட்டது அப்படின்றார். நான் போட்டியில, ஆனால் என்னை சார்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள்.
ஸோ கூட்டணியில இருக்கிற யாரு இவ்வளவு நாள் இத்தனை வருடங்களாக போன தடவை சார் நம்ம கூட பேசினோம் சார் அண்ணாமலை போன வருடம் ஸ்டாலினோட பிறந்த நாளுக்கு பிரதர்னு பேசிக்கிட்டாங்க. இந்த வருஷம் ஒண்ணுமே பேசுறேன் பிரதர் என்னாச்சு ப்ரோ வாட் ஹேப்பன் அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, ஏற்கனவே தேர்தல் நோக்கி போயிட்டு ஒரு வாழ்த்து வரையும் அவர்லேருந்து வரல சார். யாரு ராகுல் காந்தி இருந்து இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஏதோ ஒண்ணு கையெழுத்தானதுக்கு அப்புறம் அவர் ஏதாவது போட்டாரா சொல்லுங்க? போடவே இல்லை. யாருமே ஏத்துக்கல சார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யாருமே இன்னைக்கு ஏத்துக்கல. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணி இணக்கமாக இல்லை, வலுவிழந்து விட்டது, தளர்ந்து விட்டதுன்ற அந்த வார்த்தை. யாரு? சண்முகம் அவர்கள். யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர். அப்போ யாரு இருக்கா மீதி? நீங்க கமலஹாசன் அவர்கள், நான் தியாகம் பண்ணல, இதனோட கடமை, உனக்கு கொடுக்கல, நீ போதும், அந்த RKKH படம் தான் போதும், அது இல்லாமல் 2-3 படம் உதயநிதி பேனர்ல நடிச்சுட்டா போதும் நினைச்சு நீ கமிட் ஆகிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி 6/2021 அதாவது தோத்தவன் ஜெயிக்க போகும்போது நீ 2021 இப்ப இருக்க தோக்க தான் போது திமுக. அந்த கூட்டணியோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்ப நீ எவ்வளவு வேணாலும் டிமாண்ட் பண்ணிக்கலாம். போன வருஷம் 6 கேட்ட நீ இந்த வருஷம் 5 கேட்டா போன தடவை 25 கோடி கொடுத்தாங்க, இந்த தடவை 40 கோடி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு பேசாம இருந்துக்கிறோன்றீங்க. இப்படி கூட்டணி அதாவது படு மோசமாக இருக்கு. ஆனா இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அதிமுக, குறிப்பா எடப்பாடி ஊர்ந்து வந்தாரு, தவழ்ந்து வந்தாரு, அரசியல் தெரியாது, அவர் விக்க வைக்க தெரியாது, நடக்க தெரியாது, சிரிக்க தெரியாது, பேச என்னென்னலாம் சொன்னாலும் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி ஒரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காரு சார். அன்னைக்கு பேசுறாரு சார். உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க, சார் எல்லாமே அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்க எல்லா கட்சிகளும் அதிமுகவுடைய அட்டையில தான் நிற்கணுமா? திமுக மாதிரி அந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்கிட்ட அந்த நிர்பந்தமே கிடையாது, உங்களுக்கு தொகுதியை கொடுத்துட்டேன்னா அது உங்க பொறுப்பு, உங்களுக்கு நான் வேலை பார்ப்பேன், அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும், இந்த சின்னத்துல நின்று அந்த சின்னத்துல நின்று நான் உங்களை நிர்பந்திக்க மாட்டேன், என்னுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எனக்கு சமமானவர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தெந்த சின்னத்துல நிற்கிறாங்களோ, எலெக்ஷன் கமிஷன் எந்தெந்த சின்ன ஒதுக்குதோ அதுல அவங்க நின்றுட்டு போறாங்க, இந்த அதிமுக வேலை பார்க்கும்ன்றாரு. இதை விட ஒரு அப்பர் ஹேண்டு யாரு கொடுக்க முடியும்? இன்னொரு அடுத்த கேள்வி அடுத்த உடனே வைக்கிறாங்க, சார் பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் நிக்க போறாரு சார், நீங்க அதுல அதிமுக என்ன ஜெயிச்சிருமே, நீங்க பாமகவுக்கு சீட்டை கொடுத்துருக்கீங்களா, நீங்க நின்று ஜெயிச்சிருங்க சார். இப்படி ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. யாரு நின்னாலும் அது அதிமுக கூட்டணியில் ஒரு ஆள் நிக்கிறான்னு அர்த்தம். அதிமுகவுக்கு உழக்கூடிய ஓட்டு பூரா அவருக்கு உழணும், அதான் ரெக்குவயர்மெண்ட். அதிமுக அடிக்கும் பொழுது ஒரு அதிமுக துணை எப்படி வேலை பார்ப்பணும், அதை விட டபுள் மடங்கு போர்ஸா வேலை பார்க்கணும், அதுதான் ரெக்குவயர்மெண்ட். அதனால அதிமுக நிக்கிற இடங்களுக்கு அதிமுக அதிக வேலை பார்க்கும், மக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் இல்ல. அதிமுக கூட்டணியில் யார் எங்கு நின்றாலும் அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு தான் இது, அதிமுக கூட்டணி வெற்றி பெற விழக்கூடிய ஓட்டு தான் அப்படின்னு தான் சார் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ எல்லாரையும் சமமாக நடத்துறாரு, எல்லாரையும் வாங்க ஒரு போட்டோகிராஃபுக்கு வாங்க நினைச்சுக்கிறாரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, யாருக்கு என்ன ஹைரார்கி, ஏஜ் வைஸ் ஹைரார்கி கொடுக்குறாரு. அவரு சீட்டை சதவீத அடிப்படையிலோ சீட் அடிப்படையில முக்கியத்துவம் கொடுக்கல, ஏஜ் வைஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லை சார். சார் தமாக சொல்லுது, என்ன சொல்லுது, தமிழ் மாநில காங்கிரஸ் நாங்க பாஜக நிக்கிறோம்னு சொல்லுது. அந்த 5 நீ ஏன் பாஜக நிக்கிற, நீ ஏன் ஜனத்துல 2 பொண்ணு கேட்க முடியாதா? ஏன் கேட்க மாட்டாரு? வேண்டாம், சரி உனக்கு அதுதான் விருப்பமா. தமாக 2 பேர் வெளில போறான் சார். 2 பேர் இல்ல, நாங்க கரைப்பம்பனார் ஆரம்பிச்ச கட்சி காங்கிரசினுடைய விசுவாசிகள், நாங்க இன்னைக்கு எங்களால பாஜக கூட போய் நிக்க முடியல, எங்களால அது ஏத்துக்கவே முடியல அப்படின்றாங்க. ரைட்டு, அது குட்டி கட்சிக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அவர் நினைச்சிருந்தா நீங்க இடையில நில்லுங்க வைங்க ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. இல்ல, நீங்க உங்க இஷ்டம், நீங்க எங்க நிக்கிறீங்களோ நில்லுங்க. நம்ம 168 கட்சி சிங்கத்தமிழர் கட்சி இன்னொருத்தர் லாஸ்டா போயிருக்காரு, அவருக்கும் ஒரு தொகுதியை கொடுத்து அவரே சொல்லியிருக்காரு, நாங்க அதிமுக இருந்தாதான் எங்களுக்கு பவர், அதனால நான் நின்றுக்கிறோம். அதையும் ஒண்ணு கொடுத்துட்டு 168 தொகுதி. நான் சொல்றேன் சார், சதவீத அடிப்படையில் 7-10% வித்தியாசத்துல ஆனாலும் அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் சார். இன்னொன்னு சொல்றேன், அதாவது இது நடந்ததுன்னா எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் லிஸ்ட்ல வந்துருவார், கலைஞருக்கு ஒரு படி மேல வந்துருவார் சார். அறுதி பெரும்பான்மையோட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலத்தோட அப்பவும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அமமுகவுக்கும் கொடுத்துட்டாரோ, திமுகன்றத அறிவாலயத்தை வச்சு இப்பவே புதைச்சிடலாம் சார். அறிவாலயத்தை மயானமாக்கி புதைச்சு உள்ள வச்சு குழியை தோண்டி அங்க கொடியை ஏத்திடலாம், அவ்வளவுதான். திரு ஸ்டாலின் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, இந்த மாதிரி தொடர்ந்து பல எலெக்ஷன் சந்திச்சதே கிடையாது எந்த கூட்டணியில் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கூட்டணினால பெரிய தடுமாற்றத்தோட இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ராஜதந்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு எலெக்ஷன் சுமூத்தா ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி பாண்டிச்சேரியில கூட்டணி உடஞ்சு போய் திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போகுது. இப்போ அந்த கொள்கை கூட்டணி என்னாச்சு?
ஒரு செகண்ட் சார், ஒரே செகண்ட், இதுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சார். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது ராஜதந்திரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சரியான பொருத்தமான அரசியல் சாணக்கியர், அரசியல் ராஜதந்திரின்றது பொருத்தமான வார்த்தை சார். என்னன்னா, அதாவது 4 தொகுதிகள், கோவை வடக்கு, போலூர், மடத்துக்குளம், அவினாசி, இது 4 வந்து நல்லா கேட்டுக்கோங்க, 2021 எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கும் பொழுது, அதாவது தோக்கும் பொழுது கூட ஜெயிச்ச இந்த 4 தொகுதிகள் அதிமுக கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள். பொதுவாக ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நம்ம ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா அதை ரீட்டைன் பண்ணும். அதை ரீட்டைன் பண்ணி அடுத்தது களம் காணும். ஏன்னா அந்த தொகுதியில் உயிரை கொடுத்து ஏதாவது வேலை வைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஜெயிச்சிருக்க தொகுதி, அதையே நம்ம விடணும் அப்படின்னு அதில் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த 4 தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு 2 தொகுதி, அமமுகவுக்கு ஒரு தொகுதி, பாமகவுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. அதாவது தான் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியை கூட அதில் எடுத்து வெளியில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியாக எதிர்க்கட்சி பண்ணாது. பொதுவாக அதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற தொகுதி நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா உள்ள இன்னும் நம்மளுடைய வீச்சு இருக்கும். திமுக, அதாவது அதிமுகவினுடைய எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவரை நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருப்பாரு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணி கொடுத்துருப்பாரு, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. அதை நம்ம சொல்லி காமிச்சு எதையாவது வாங்கிடலாம், ஏன் அதை மிஸ் பண்ண, அதையும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவினாசிங்கிறது அதிமுகவோட கோட்டை, அதுவே கொடுத்திருக்காரு. அதுதான் சார், அவினாசி வந்து அதிமுகவுடைய கோட்டை. தனபால் அவர்கள் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றாங்க சார். ஒன்றும் இல்லை, அதாவது சங்கேரியில பார்த்தீங்கன்னா 4 தடவை வந்து ஜெயிச்சிருக்காரு தனபால் அவர்கள், 4 தடவை ஜெயிச்சிருக்காரு. அப்போ 4 தடவை ஜெயிச்சிருக்கிறவரை ஜெயலலிதா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் நீங்க 4 தடவை அவங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ராசிபுரத்தில் போய் நில்லுங்கன்றாங்க. அப்போ கூட்டணி கட்சியினர் குறிப்பா அம்மாவை எதிர்த்து இல்லை அம்மாவை என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றாங்க. அதிமுகவினரே அம்மாட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, அம்மா என்னம்மா அவர் தான் அங்க ஜெயிக்கிறவராச்சு, ஸ்டார் கேண்டிடேட் ஆச்சு, அவரே மாத்துறீங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, இது அவர் அங்க ஜெயிச்சுட்டு இருக்காரு, இது அவருக்கு விழுகிற ஓட்டா அதிமுக விழுகிற ஓட்டா எனக்கு தெரியணும். நான் வந்து ஒரு கேண்டிடேட்டை நம்பி நான் இன்னைக்கு போக மாட்டேன். அந்த கேண்டிடேட்டை வச்சு நான் ஆட்சி நடத்தணும் அவசியம் இல்லை, தொகுதி நடத்தணும் அவசியம் இல்லை. இப்போ இவரை நான் அந்த இடத்துல இருந்து மாத்தி ராசிபுரத்தில் போடுறது ஏன்னா, நாளைக்கு அங்க இன்னொரு வேட்பாளர் போடும்பொழுது அதிமுக வேட்பாளர் அப்ப அவர் ஜெயிக்கிறாரா, அப்பதான் அது அதிமுக வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ராசிபுரத்தில் போடுறாங்க. ராசிபுரத்துல அவர் ஜெயிக்கிறாரு, அதிமுக வேட்பாளர் சங்ககிரியில நிற்கக்கூடிய வேட்பாளர் மிக பெரும்பான்மையுடன் ஜெயிக்கிறாரு. அதுதான் வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இரும்பு கரம் கொண்ட பெண்மணி, அந்த தைரியமான பெண்மணி, வீரமான பெண்மணின்னு ஜெயலலிதா இந்த மாதிரி ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க். என்ன நோக்கம் பாருங்க, அதிமுக ஒருத்தன் ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டே இருக்கான், அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான்னா அது அவனோட தொகுதியா மாறிடுது. அவனால இண்டிபெண்டா போய் அவன் நம்மள இது பண்ண முடியும். ஆனா என் தொகுதி அது என்னோட கட்சிக்கான தொகுதியா இருக்கணும்னு அப்பவே செக் பண்றாங்க. அதுல இருந்து அடுத்த ராசிபுரத்துல இருந்து மறுபடியும் தூக்கி அவரை யார தனபால் அவர்கள் அவினாசியில போடுறாங்க. தனபால் அவர்கள் முன்னாடி சட்டமன்ற தலைவர் ஆனதுக்கு ஏன் ஆனாருன்னு ஒரு பெரிய கதை இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு அருந்ததி சமூகத்தினர் அப்படின்றதுனால அவர் வீட்டுல யாரும் போய் சாப்பிடல அப்படின்றதுனால நீங்க வந்தா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும், நான் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி ஒரு வெறியோட அம்மா அவர்கள் தனபால் அவர்கள் வந்து அமைச்சரானாங்க. அவர் வந்தாருன்னா அம்மாவே எந்திரிச்சு நிக்கணும்ல, அதானே அந்த சபாநாயகரை எந்திரிச்சு நிக்கணும்ல. அதனால அந்த ராசிபுரத்துல இருந்து அவர் தூக்கி அப்புறம் அவினாசியில போடுறாங்க. அவினாசியில 2 முறை. இப்ப அதே எடப்பாடியார் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்க அவினாசியில ஜெயிச்சிட்டீங்க, அது நம்ம தொகுதி ஆக்கி கொடுத்துட்டீங்க, இது அதிமுக தொகுதி தான், இனிமே நீங்க வேற இடத்துல நில்லுங்க, அவினாசி நான் கூட்டணி கட்சி கொடுக்குறேன்றாரு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. இந்த மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க்லாம் எடுக்கிறாரு சார் அவரு. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஹெசிடேட் பண்ணல. 27 தொகுதியில 27 தொகுதி பாஜக இருந்து ஒரு குரல் அதை எதிர்த்து அதிமுக என்னன்னா ஏன் கூட்டணி கட்சிக்கு இவ்வளவு அள்ளி கொடுக்குறாருன்னா அவங்க சைடில் ஒரு சைடில் விரும்புறாங்களே ஒழிய மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா நாங்குநேரி தொகுதி, இன்னும் இப்போ சொல்ல போனா திருநெல்வேலி தொகுதி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கூட்டணி கட்சியில கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்குநேரியில் முன்னாள் எம்எல்ஏவா இருந்த ரெட்டியார்பட்டி நாராயணன்லாம் கட்சி விட்டு விலகியிருக்காரு. ஸோ அதிமுகவினர் வந்து இன்னும் எடப்பாடியாரை புரிஞ்சுக்கல, ஆனா எடப்பாடியாரை கூட்டணி கட்சியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா இப்போ இந்த ஒரு காரணத்தினால அதிமுக காரங்க சோட போறாங்களா, ஓகே, ஆனா கூட்டணி கட்சிக்காரன் ஜோஷா வேலை பார்ப்பான். 100 பேர் அதிமுக வேலை பார்க்கறாங்கன்னா 20 பேர் வேலை பார்க்க வேண்டிய கூட்டணி கட்சிக்காரன் 50 பேர் வேலை பார்ப்பான். ஸோ அது அதிமுகவுடைய பலம். அது உங்களுக்கு ரிசல்ட்ல தெரியும், மே 4ஆம் தேதி தெரியும். அதிமுக காரங்க அங்கங்க இது இருக்குதான். இப்போ திமுக பாருங்க, காங்கிரஸ்க்கு ஒரு 3 இடத்த கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி திமுக சென்னையிலே நடந்துட்டு இருக்கு, ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் எதுக்கு நீங்க கூட்டணி கட்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஆமா அதிமுகலையும் பிரச்சனை இருக்கு. ஸோ உள்ள, அதாவது என் கட்சிக்குள்ள என்னால எனக்கு நான் இதை எதிர்பார்த்திருந்தேன், வச்சேன் ரைட்டு, ஆனா எனக்கு கிடைக்காம போயிருச்சு, வச்சுச்சு
அப்படின்றதெல்லாம் ஆப்வியஸ்லி இருக்கு. அது இல்லாம கூட்டணி கட்சிக்காரன் எனக்கு ஏன் இதை கொடுக்கல அதை கொடுக்கல அதை ஏன் பண்ணல வைக்கல அப்படின்றது பெரிய அளவுல பெரிய குரலா வரல இருக்கு அங்கங்க. இப்ப வேளச்சேரி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜி சூர்யா பாஜக, அதே மாதிரி இந்த இவரு நம்ம ரோஹிணி தேட்டர் ஓனர் மூத்தவர் அவரு அவர் டி நகர்ல கேட்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்தாங்க, ஆனா அது அவங்களுக்கு போகல. இப்படி அங்கங்க என்ன இருந்தாலும் சார் பேலன்ஸ்டா அந்த கூட்டணி கொண்டு வந்து அவங்க ஆசைக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து இணக்கமா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இணக்கமா இருந்து அவங்களுக்கு நம்ம வேலை பார்க்கறோன்றதை உறுதிப்படுத்தி அவங்க நமக்கு வேலை பார்க்கறோன்றதை உறுதிப்படுத்தி இதுக்கு முத்தாய்ப்பா சார் அவர் நினைச்சிருந்தா ஒரு எஸ்பி வேலுமணி கூட தொண்டாமுதூர்ல இருந்து அவருடைய வெற்றி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லையா அவர் கேபி முனுசாமி யார் எத்தனை பேர் இருக்காங்க அதிமுக யாரை எடப்பாடியில இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார், ஜெயஜெயன் ஆரம்பிச்சிடலாம். ஆனா கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் கவர்னர் மயிலாப்பூர்ல இருந்து அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போய் அவங்க கூட அந்த கூட்டணி தலைமையோட அவங்க அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்ன்ற இடத்துல வைக்கிறாரு பாருங்க. கூட்டணி கட்சி வெற்றி பெறணும் பேசுறாரு பாருங்க. நான் அங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்ற பாருங்க. அவர் நினைச்சிருந்தா அதிமுக இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாவுடைய இதுல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இதுதான் முக்கியம், கூட்டணி கட்சி எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு வலுவா நமக்கு வேலை பார்க்கறாங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவரை இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது இன்னும் தேர்தல் அறிக்கையே இன்னும் ரெடி பண்ணல. தேர்தல் அறிக்கை இல்லாம ஏறக்குறைய திமுக இவ்வளவு நெருக்கமான நேரத்துல தேர்தலை இதுவரைக்கும் 52 சந்திச்சிருக்கான சந்திக்கல. இது இவ்வளவு மோசமான, ஏன்னா தேர்தல் அறிக்கை இப்ப அவன் போட்டு ஒண்ணு வெளிவிட்டான் அப்படின்னா அது அவனை விட வேற யாருக்கும் பேக்லாஷ் ஆகாது, அது அவனுக்கே அகைன்ஸ்டா திரும்பும், அது அவனுக்கு தெரியும் நல்லா. தேர்தல் அறிக்கைன்னு இந்த திமுக என்ன ஒண்ணு வந்தாலும் சார் அடிதான் சார் அவங்க மக்கள் அடிப்பாங்க. நம்ம அடிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களோ நானோ இல்லை அப்படின்னா எதிர்கட்சியில் அடிக்கணும். மக்கள் வேணா இருக்கக்கூடிய 525 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 வாக்குறுதிகளுக்கு மேல கிடப்பில் இருக்கு, தொடப்படாமல் இருக்கு. அப்போ மீதி இருக்கிறதே நீ முடிக்காம புதுசா நீ என்ன வாக்குறுதி கொடுக்க போற? ஏற்கனவே அதிமுக காப்பி பண்ணி தான் பல வாக்குறுதிகள் 2021 கொடுத்தா உள்ள வந்தாங்க. இப்ப நீ புதுசா என்ன வாக்குறுதி கொடுக்க போற? ஒரு வாக்குறுதி நீ அப்படியே ஜெயிச்சாலும் நீ பழச முடி அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்கு. அதனால இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி அதாவது எல்லா கூட்டணி கட்சியும் பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருக்கு. கூட்டணி கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்னா தலைமை கொடுக்காம கூட்டணி கட்சிகள் என்னதான் கொடுக்க முடியும்? கூட்டணியில இருக்கக்கூடிய தலைமை தான் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் என்ன அஜெண்டா என்ன மேனிஃபெஸ்டோன்னு கொடுக்கணும். அவங்களே அதை வந்து ஒன்றும் பெருசா பார்க்காம வைக்காம இருக்கும் பொழுது வேற என்ன பண்ண முடியும்? அது இல்லாம எல்லா கட்சியும் கூட சேர்த்துக்கிறாரு. சிவசேனால இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதாவது மாநிலத்திலேயே ஆதரவு கொடுக்கப்படும். சிவசேனா எதுக்கு திமுக ஆதரவு கொடுக்குது? அந்த ஆதரவு இங்க எப்படி பெறலாம்? ஏற்கனவே ஆதரவு கொடுத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் வந்து வெளியே வந்துட்டார். அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து மிகவும் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா 5 ஆண்டுகளாக மிகவும் கேவலப்படுத்திட்டாருங்க எங்களை அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து ஒரு கட்சியினுடைய அவர் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா சார்? நீங்க அவர் பேச எழுந்தாலே சபாநாயகர் அப்பா அவர் பேச விட மாட்டாரு. அவருடைய தொகுதியினுடைய பிரச்சனையை சொன்னாலே சொல்ல விட மாட்டாங்க. நீ கூட்டணியில இருக்க உனக்கு என்ன இந்த கேள்விலாம்? உன்னையார் தொகுதியை பத்திலாம் பேசணும், தொகுதியில் இருக்க பிரச்சனை எல்லாம் பேசுறது நீ யாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவரை உள்ள பேச விட்டதில்லை, உள்ள அவரை வந்து மரியாதை கொடுக்க விட்டதில்லை. கடைசியில வேற வழி இல்லை, இந்த தடவை எனக்கு கூட்டணியில் ஒரு சீட்டாக கொடுக்கணும்னா நான் இவரை ஸ்டாலினை பத்தி பெருமையா பேசிதான் ஆகணும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெருமையா பேசுவாரு. இப்ப பார்த்தா அவர் சீட்டை கொடுக்காம வெளில அனுப்பிட்டாங்க. 3 சீட்டு கேட்டிருக்காரு போல. உனக்கே சீட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, நீ 3 சீட்டு வேற கேட்கறியா? ஒன்னும் கிடையாது, சீட்டு கிடையாது, கூட்டணி கிடையாது, வெளில போட்டாங்க. இது நடந்திருக்கு. அதனால அவர் வெளியில வந்து அதோட நிறுத்தில சார். நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டோட இன்னொரு மோசமான குற்றச்சாட்டு வைக்கிறார். கடைசி 5 வருடம் முதல்வர் நடத்திய ஆட்சி இல்லை, அங்கங்கே அதிகாரிகள் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் மக்களுக்கு பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதனால் அவர்கள் தான் ஆட்சி கட்டுக்கோப்பாக நடத்தினார்கள். அந்தந்த ஊர் அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட இலாக்கா அதிகாரிகள் மட்டுமே வந்து நடத்திய ஆட்சி தான் இந்த ஆட்சி. இது பொம்மை முதல்வர் ஆட்சி. இது வந்து இந்த ஆட்சியை நடத்தி ஸ்டாலினே இல்லைன்றார். இதை விட திமுகவுக்கு என்ன கேவலம் சொல்லுவேன். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய அனைத்து கூட்டணி கட்சியினரும் அதிருப்தியில் இருக்க அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் போக எல்லாம் மேல வந்துகிட்டே இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சைட்ல எஃகு கோட்டை மாதிரி அமைச்சிட்டார் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்னைக்கு வீசுவது எடப்பாடியாரின் அலை. இன்னைக்கு மாடல் வந்து திராவிடியன் மாடல் 2.0 மாடல் தான் ஒண்ணும் கிடையாது. இனிமேல் மாடல் வந்து இபிஎஸ் மாடல் தான். இபிஎஸ் வைக்கிறதான் சட்டம், இபிஎஸ் நடத்துவதுதான் வழிகாட்டுவதுதான் தமிழக மக்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் வந்தால் எங்கள் தலைவர் வந்து பிரச்சாரம் வந்து அந்த அளவுக்கு பண்ண போறாரு, தமிழ்நாடு அதிர போகுது அப்படின்னு சொல்லி திரு ஆதவ அர்ஜுனா சொன்னார். தேர்தல் வந்து அறிவிச்சு கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது, இன்னும் வந்து திரு விஜய் வந்து பிரச்சார களத்துக்கே வரல. இது இன்னைக்கு கூட வந்து அவங்களுடைய தேர்தல் அலுவலகத்தை வந்து பர்மிஷன் வாங்கணும்னு மூடி இருக்காங்க. டிவிகேவுடைய செயல்பாடு இந்த தேர்தலில் எப்படி? டிவிகேவை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது அவங்களே எனக்கு நிறைய வாக்கு அவுட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை இந்த தடவை முடியாது, அவங்க ஜெயிக்க போறது இல்லை, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க போறது இல்லை, 3வது இடம் வருவோமா
இது வரைக்கும் 3வது இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே ஒரு சில அறிவார் ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அவங்க சொல்லிட்டு இருந்தா 3வது இடத்துக்கு வந்துருவான். அவங்க கூட இப்ப இல்ல, எங்களை சீமான் வந்து கொஞ்சம் எட்ஜில் மேல வந்துருவாரு, சீமான் தான் 3ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ 4ஆம் இடம் 5ஆம் இடம் தான் டிவிகேவுக்கு. இது யாரு, டிவிகேவுடைய தலைமைத்துவக்குரிய சேர்த்து விஜய் முதற்கொண்டு 3ஆம் இடம் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ அது எப்படின்னு நம்ம தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல என்னன்னா, அதாவது சும்மா மைக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டதை பேசிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து விஜய் வருவாரு அப்படின்ற ஃபர்ஸ்ட் அவரு குடிச்ச போதை தெரிஞ்சு காலையில் எந்திக்கணும் சார். எந்திரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எவனாவது புதுசாக கட்சியில் சேர்றான்னு இந்த அதிமுகவில் 1970களில் 80களில் அமைச்ச எம்எல்ஏவாக இருந்திருப்பான் தெரியுமா அவன். அதே மாதிரி இந்த காங்கிரஸில் 70களில் 80களில் இந்த மாதிரி கொஞ்சம் பணம் வச்சுட்டு இந்த ஊரில் கவுன்சிலராக இருந்திருப்பான்ல அவன். இவனு ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு டெய்லியும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த மஞ்சள் சப்பு துண்டை வாங்கிட்டு உள்ளே போயிடுறானுங்க. அவரு குளிக்காமல் கொள்ளாமல் பல்ல மட்டும் வேறு வழி இல்லாமல் தேய்ச்சிட்டு வந்து நின்று அவங்களுக்கு ஃபோட்டோ வேண்டாம் வெறுப்பாக போஸ்ட் கொடுத்துட்டு போகிறதே அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதையே அவரால் ஏன்னா அதுக்கப்புறம் அப்போ அவர் போய் ஃபோனில் உட்காந்து கடலை போட ஆரம்பிச்சுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆள் அவரை கொண்டு வந்து நீ ரோட்டில் நெல்லு, நீ இதில் அழ அதில் அழ அப்படின்னா சரி, அவர் வேறு வழியில் வந்துதான்னு சொல்லிட்டோம். என்ன சொல்றது, குரங்கு ஆயாச்சு மரத்துக்கு தாவிதான்றதுனால அவரு இப்போ ரெடியாக இருந்தாலும் இவனுங்களுக்கு என்ன அரசியல்னா என்ன, அரசியல் என்ன பண்ணணும், பிரச்சாரம்னா என்ன, பிரச்சாரத்துக்கு எங்கெங்க இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என்னோட கேண்டிடேட், இப்போ நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக உங்களுக்கு நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், suvidha.dc.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நான் இன்னாருடைய இந்த கட்சி இன்னாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னா அவர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ரோட் ஷோ பண்ண போகிறோம், ரேலி, அது லிஸ்ட் இருக்கும். ரோட் ஷோ பண்ண போகிறோம், ரேலி பண்ண போகிறோம், லவுட் ஸ்பீக்கரோட நாங்கள் வந்து ஒரு ரேலி பண்ண போகிறோம், லவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் ஒரு ரேலி பண்ண போகிறோம், ஒரு தெருமுனை கூட்டம் போட போகிறோம், ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்ற செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணால் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணி ஒரு தேதியை கையில் கொடுத்து இடத்தையும் ரெடி பண்ணி அதே நேரத்தில் போலீஸுக்கும் அங்கே உள்ள ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பந்தோபஸ்தோட இருப்பாங்க. இது ஒரு நடைமுறை. இது எதுவுமே தெரியாமல் இவங்க வழக்கமாக ட்விட்டர் தானே கட்சி நடத்துறாங்க. ட்விட்டரில் இவர் இப்போ ஒரு 27ஆம் தேதி கிழிச்சு தள்ளிடுவார் ஊர் பூரா வந்து அவர் தான். நீங்க பாட்டுக்கு பேப்பர் ஏதாவது எழுதி கொடுத்துட்டு நீங்க அவர் இன்னைக்கு வந்து சொல்றாரு குருபரனா குமர குருபரன் யாரோ ஒருத்தர் மாநில ஆணையர் போல, எலெக்ஷன் கமிஷனோட மாவட்ட சென்னை மாவட்ட ஆணையர் போல, சென்னை மாவட்டம் சும்மா பேப்பர் எழுதி நீங்க பாட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பட முடியாது. சுவிதான வெப்சைட் இருக்கு, அதில் போய் நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கினாதான் பண்ண முடியும். முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதில் நீங்கள் போய் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஓகே ஆனால் நீங்கள் வரணும். சும்மா வந்து எதாவது இது கொடுக்கல, அவரை நீங்கள் இது பண்ண விடலை, நீங்கள் என்ன நசுக்கிறீங்க புதுக்குறீங்கன்னு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒழுங்காக போய் அதை சப்மிட் பண்ணிட்டுவாங்க அப்படின்ட்டு. சப்மிட் பண்ணிட்டு அதையும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, சப்மிட் பண்ணிட்டு வெறும் வந்தால் மட்டும் போதாது, நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம். 10 மணிக்கு அவர் 10 மணிக்கு வர சொல்லுங்கள். அவர் பாட்டுக்கு ஆட்டிட்டு 6 மணிக்கு வந்தாருன்னா அடிச்சு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி வச்சு முதல்ல விளையாண்ட மாதிரி வச்சு விளையாண்டு இருக்க முடியாது. அது போக ஒரு கேஷுவலிட்டி நடந்தாலும் இதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை சார்ந்த நபருக்கு கம்ப்ளீட்டா விஜிலன்ஸ் இருக்கும். விஜிலன்ஸ் இருக்கிறது இல்லாம அவருடைய அதாவது பரப்புரை வந்து தடுத்து நிறுத்தப்படலான்றது தெளிவா சொல்றாரு. அப்ப அப்படிங்கும் பொழுது தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் மனுஷால கொல்றது வெளியில வராரு. சக மனிதனை ஏதாவது ஒரு வகையில கொல்லணும், ஒன்னு ஷூட்டிங் எடுத்து கொள்றாரு, அப்படி இல்லைன்னா அவர் கார் டயரை வச்சு இடிச்சு தள்ளி கொள்றாரு, அப்படி இல்லைன்னா கார்ல கண்ணாடி ஏற்றி விட்டு கையை ஃப்ராக்சர் ஆக்கி விடுறாரு, இதான் பண்றாரு. அதனால அவர் எப்படியும் வெளியில வந்தார் அப்படின்னா சென்னை, அது இல்லாமல் முக்கியமாக ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பான ஏரியா சென்னையில் தான் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் ஏற்கனவே ஹாஃப் செஞ்சுரி முடிச்சு 52, 53 போயிட்டு இருக்காப்புல. எப்படி இந்த முதல் பரப்புரையில ஒரு 7-8 நான் எதிர்பார்க்குறேன் சார், குறைஞ்சது ஒரு 7-8 எதிர்பார்க்குறேன். அதுவும் நடந்தது அப்படின்னா ஒரு 60 பேரை கொண்டு இந்த எலெக்ஷன் பண்ணாப்புல. ஆனால் எலெக்ஷன்ல பாவம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இந்த 2026 எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குமே தவிர எந்த கிளாரிட்டி இல்லாமல் எதுவும் இல்லாமல் கிளாரிட்டி இல்லை அப்படின்றது இன்னொரு எடுத்துக்காட்டோட முடிச்சிடறாங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். என்னன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எத்தனையோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சம்பவங்கள், எத்தனையோ பெண்களுக்கு எதிரான இந்த தேவையில்லாத பேச்சு, தவறான பேச்சுகள், தவறான வர்ணனைகள் நடந்திருக்கும் பொழுதெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்தவர் நேற்று பொன்ராஜன் அட்ரஸே இல்லாத ஒரு நபர் வந்து பேசுனதுக்காண்டி முழிச்சு எந்திரிச்சு டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க சார். தானே அந்த இதை எப்படி அந்த ஈசிஆர்லேருந்து டிஜிபி ஆஃபீஸர் அந்த ரோட்லேயே வந்திருக்காங்க போல, வந்துட்டு டிஜிபியை பார்த்து லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. பார்த்துக்கோங்க நீங்க எப்படி எவ்வளவு பெரிய ஆளுங்க என்னென்னலாம் பேசுறாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவங்களே தன் மனைவி மீது பயங்கர குற்றச்சாட்டு வைக்கும். ஆமா, அப்ப அமைதியா இருந்தாப்புல மனைவியே இதே வார்த்தை, இதை விட கேவலமான வார்த்தையை தமிழ் இலக்கியத்துல இருக்கிறதே கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசும்பொழுதுதான் அமைதியா இருந்துக்கிட்டாரு. இப்போ எப்படி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெடிச்சு உடனே வண்டி ஏறி கிளம்பி டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. டிஜிபி வாங்கி மடிச்சு உள்ள வச்சிருக்காரு. என்ன சொல்றேன்னா
கிளாரிட்டியே இல்லை சார். சுத்தமா எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, எப்போ ரியாக்ட் பண்ணணும், எப்போ ரியாக்ட் பண்ணணும், ஒரு கிளாரிட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை, மனைவி இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அதே மகளிர் கூட்டம், இந்த மகளிர் கூட்டத்தில் அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை, நீ விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் இது எவ்வளவு மோசமான ஒரு 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 முன்னுதாரணம். இப்போ நாளைக்கு அவ்வளோ ஒர்த் இல்லை மேட்ரு. மனைவியை ஒரு குடும்பம், ஒரு மேரேஜை, ஒரு குடும்பத்தை 20 வயசு 25 வயசுல பையனும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு ஒர்த் இல்லைன்றான்னா அந்த மனுஷன் அவெல்லாம் மனுஷனா அவெல்லாம். அப்போ அப்படிப்பட்டவனை நம்பி அவனுக்கும் 4 ஓட்ட போட ஒரு 4 கிறுக்கு பையில சுற்றுறானுன்னா நான் ஏன் சார் சுற்றணும்? அதனால வேண்டாம், பிடிச்சி வேண்டாம்.